ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பிஏ பிராண்ட் அப்படிங்கிற என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல என்னோடய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஒரு 5 விஷயம் நீங்கள் மறக்கணும், ஒரு 5 விஷயம் நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோவோட கான்செப்ட்டு. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா. தாழ்மை உணர்வோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய பழமையான நாட்களை என்றைக்குமே நம்ம மறந்துடணும். அதே மாதிரி நம்ம ஏறி நடந்து வந்த பாதையை என்றைக்குமே நினச்சிக்கணும். நம்ம அறியாமல் செஞ்ச தவறுகள் இருக்கும் இல்லையா, அந்த தவறுகளை என்றைக்குமே நம்ம மறந்துடணும். ஆனால் நாம் அறிந்த மனிதர்களை, நல்ல மனிதர்களை என்றைக்குமே மனசில் நினச்சிக்கணும். நாம் கண்ட, நாம் அனுபவித்த, நாம் உணர்ந்த துரோகங்களை என்றைக்குமே மறந்துடணும். ஆனால் நாம் உணர்வோடு கலந்த அவமானங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா அவமானங்கள் தான் நம்மளோட அறிவும் ஆற்றலும். நம்பிக்கை கெட்டவரை, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நமக்கு அவநம்பிக்கையோடு நம்மளை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை கெட்டவரை என்றைக்குமே மறந்துடணும். ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தவங்களையும், தன்னம்பிக்கையோடு உங்களை வழிநடத்தி சென்றவர்களையும், கைபிடித்து எடுத்து சென்றவர்களையும் என்றைக்குமே நினச்சிக்கணும். நீங்கள் தனித்து நிற்கிறீங்க, தோற்று போய் முகம் சோர்ந்து போய் ஒரு பெரிய ஒரு படுகொலியில் தனித்து நிற்கிறப்போ உங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து கூட்டி போகக்கூடிய நண்பர்களோ தெரிந்தவர்களோ என்றைக்குமே நம்ம நினச்சி பார்த்துக்கணும். ஆனால் துவண்ட பொழுதெல்லாம் உங்களை எதையுமே கண்டுக்காமல், இவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படின்னே தெரியாமல் ஆனால் நட்போடவே இருந்துகிட்ருக்கிற சில பேரை அன்னைக்கே நம்ம மறந்துடணும். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் எப்போதும் ஒரு பொற்போன்ற ஒரு பொருளாக மனதுக்குள் வைத்துக்கொண்டால் எந்த ஒரு பெரிய ஒரு கலக்கம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது திண்ணம். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை see you on my next video. Bye.